நயன்தாரா வந்து காலையில் இந்த சூப்பை குடிக்கிறதுக்கு மறக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஒரு நல்ல ரிச் ப்ரோட்டீன் இருக்கிற இந்த ஒரு ஹெல்த்தியான சூப்பை ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து மார்னிங்கில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இதை எடுத்துக்குவாங்க. இந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பு வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்க்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஆக்டர்ஸ் நயன்தாரா, அதாவது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்து காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் உள்ள ஒரு சூப் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சூப் வந்து நல்ல ஒரு ஹெல்தி மட்டும் இல்லைங்க, சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். அது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு பாசி பயறு எடுத்திருக்கேன். அதாவது நல்லா இந்த க்ரீன் டால், இந்த பயறு வந்து என்ன பண்ணணுன்னா அதில் சேர்த்துட்டு ஒரு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். பச்சை பயிறு அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க, பயத்தம் பயிறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கை வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டோன்னா அது மேலே இருக்கிற அந்த அழுக்கெல்லாமே போயிடும். எதையுமே நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ஊற வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியோடவே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நைட்டு நான் வந்து கரெக்டாக இப்போ 8 மணிக்கு நான் ஊற வைக்கிறேன். இது காலையில் தான் நான் சூப் ரெடி பண்ண போகிறேன். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6:45 ஆகிடுச்சு. 6:45க்கெல்லாம் பாருங்கள் பயிர் வந்து எப்படி நல்லா ஊறிட்டு அதோட முளைக்கிற தன்மைக்கே வந்துருச்சு. அப்போ வந்து இந்த சூப்பு வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும், லைட்டாக முளைக்கட்டி சாப்பிட்றது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடவே நான் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 விசில் வச்சு நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். வேக வைக்கும்போது நான் மஞ்சத்தூளோ இல்லைனா உப்போ இல்லைனா மற்றபடி நம்ம எப்போவும் சேர்க்குற மாதிரி பெருங்காய பவுடரோ எதுவும் சேர்க்கலை. அப்படியே தான் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். அதோட அந்த சத்துக்கள் வந்து எதையும் நம்ம சேர்த்து அது மாறிடாமல் அப்படியே வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். 3 விசில் வச்சோம்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து பயிர் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டோம் இல்லையா, அதனால 3 விசில்லே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ கரண்டி வச்சு நான் கலக்கும் போதே எனக்கு தெரியுது நல்லா பயிர் வெந்துருச்சுன்னு. இப்போ அந்த தண்ணியை மட்டும் நான் ஒரு கப்பில் வந்து வடிச்சிட்டு மறுபடியும் நான் அதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணியோடு நம்ம வந்து கரண்டி வச்சு மசித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தண்ணியை வேறு கப்பில் எடுத்து வச்சுட்டு நம்ம மசித்தோம் அப்படின்னா சீக்கிரமே மசிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி குழிக்கரண்டி வச்சு நீங்கள் கரண்டி வச்சு மசிச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் மத்து இருந்தாலும் வீட்டில் அதை வச்சு நம்ம வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து மாவு மாதிரி, அதாவது ரொம்ப நைஸாக வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம சாப்பிடும்போது பயிர் நமக்கு லைட்டாக அந்த அந்த டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ண முடியும் இல்லையா, அந்த மாதிரி மசிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பு சாப்பிடும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மாதிரி விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ இதை சூப்பாக மாற்ற போகிறோம். பயிர் மட்டும் தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா சூப்பாக மாற்ற போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா வந்து நான் கடைஞ்சிக்கிட்டேன். எனக்கு வந்து கரண்டியில் எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் சூப்பு குடிக்கும்போது நீங்கள் வாயில் வந்து மெண்டு சாப்பிட்ற மாதிரியெல்லாம் வந்து இருக்காது. லேசாக அது லைட்டாக அந்த பயிர் வெந்து மகுந்திருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் குருமிளகு சேர்த்துட்டு நல்லா பொடியாக தட்டி எடுத்துக்கிறேன். அதாவது பொடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பவுடராக நீங்கள் குருமிளகு பவுட்ரு வீட்டில் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து லேசாக சூடு வந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுட்ரு சேர்த்துக்கலாம். நம்ம பயிறு வந்து சாப்பிட்றது எவ்வளோ நமக்கு ரொம்ப ப்ரோட்டீன் இருந்தாலும் அது கொஞ்சம் நமக்கு உடம்புக்கு எதுவும் வேறு எதுவும் சைடு எஃபெக்ட், அதாவது என்னென்னா வாயு மாதிரி எதுவும் அங்கே பிடிக்கிறது இங்கே பிடிக்கிறலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. அதுக்கு தான் பெருங்காய பவுடரும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம அந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நான் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 கப்பு மட்டும் நான் தண்ணி சேர்க்குறேன். சூப்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப தண்ணியாக இருந்துட்டு அது சூப்பு மாதிரியே இருக்காது, ரசம் மாதிரி ஆகிடும். அதனால சூப்போட அந்த ஒரு பக்குவத்துக்கு இருக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக கொஞ்சம் சூப்பு மாதிரி கெட்டியாக, அது கொல கொலன்னு தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இதில் வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் நம்ம சேர்க்குற பொருள் எதுவுமே கெடுதலான பொருளே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த சுத்தமான தேங்காய் எண்ணெயிலிருந்து அடுத்து வேக வச்ச பயிறு, அந்த தேங்காய் எண்ணெயில் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்ப வந்து சீராக்கக்கூடிய சீரகம், நம்ம உடம்புல இருக்கிற வாயு தொல்லைகளாக எடுக்கிற பெருங்காய பவுடர், அதுக்கப்புறம் பயிரை வேக வச்சு சேர்த்துட்டோமா, அதுக்கப்புறமா நமக்கு உடம்புல ஆன்டிபயாட்டிக்காக இருக்கக்கூடிய மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயை 4ஆக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அது லைட்டாக காரம் லைட்டாக இருக்கும், அதோடய ஃப்ளேவரும் இறங்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து கல் உப்பை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதை தூள் பண்ணி தான் நான் சேர்க்குறேன். பொடி உப்பு நான் சேர்க்கலை, கல் உப்பு தான் நான் சேர்க்குறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ அந்த சூப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டே போன மாதிரி ஆகிடும். தாளிப்புங்கிறது லேசாக அப்படியே கொதிச்சு வரும், அந்த மாதிரி ஒரு நுர கூட்டி லைட்டாக வரும் பார்த்திங்களா, 1 2 கொதி அப்படி வரும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது சூப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கரெக்டான சூப்பு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து குருமிளகு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குருமிளகு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி சூப்புலலாம் சேர்த்து சாப்பிடும்போது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக குணமாயிடும். நம்ம வந்து இந்த சூப்பு வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட அந்த அந்த ஃபுட் சாட்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமானதை தான் அவங்க டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் நம்மளோட லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் இந்த சூப்பை வந்து கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ குருமிளகு பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா லேசாக அந்த பாருங்கள் லைட்டாக கொதி வருது பார்த்திங்களா, உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி தான் கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது நம்ம இன்னும் நமக்கு ஃப்ளேவருக்காக பொடிசாக கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா அதோட இலை போட்டிருக்கதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் கொத்தமல்லி. அதை வந்து அப்படியே மேலே வந்து அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் கொதி இருக்கணும். அந்த கொத்தமல்லியை தூவின உடனே நம்ம வந்து அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறமா அது முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். பாதி லெமன் வந்து நான் சேர்க்குறேன். அதாவது எப்போ சேர்க்குறேன் அப்படின்னா கொத்தமல்லியிலலாம் தூவுறதுக்கு முன்னாடி. அந்த எலுமிச்சம்பழமே லெமன் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது வந்து நமக்கு இந்த ஒரு மாதிரி சூப்பு வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த புளிப்புக்காக லெமன் வந்து சேர்க்குறோம். லெமன் வந்து சேர்த்ததுக்கப்புறமா அந்த சூப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக வந்து வந்துடும். இப்போ நமக்கு லெமனை சேர்த்து நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லியில் தான் லாஸ்ட் நம்ம தூவ போகிறது. மற்றபடி எல்லாமே சேர்த்துட்டோம். இந்த சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக அந்த பொருள் இந்த பொருள் அப்படி இப்படிலாம் நிறைய எந்த பொருளுமே சேர்க்கலை. அளவான பொருள் தான். அதே மாதிரி என்ன சேர்க்கணுமோ அதை மட்டும் பார்த்து நிதானமாக அந்த மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப கம்மியான பொருள் தான். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சூப்பு அப்படிங்கிறதுக்கு இது வந்து யாரும் இதை ஹெல்தி இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கான பக்குவமாக தான் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி இதை வந்து குக் பண்ணும்போது சரி, நீங்கள் சூப்பாக மாற்றும் போதும் சரி, ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கொண்டு வர முடியும். இப்போ கொத்தமல்லியில் தூவின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுட்டு மறுபடியும் மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கமகமன்னு வாசனையாக ரொம்ப ரொம்ப ஹெல்தியான நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்கிற காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சூப்பு வந்து ரெடிங்க. இப்போ இதை நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி ஒரு 8 மணிக்கெலாம் நம்ம சாப்பிட போகிறோம் காலையில். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங் இதை சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி சூப்பு நீங்கள் ட்ரை பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம காலையில் எடுத்துக்கக்கூடிய சாப்பாடில் நல்ல வந்து ப்ரோட்டீன் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. அன்றைக்கி ஃபுல் டேஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் எந்த வேலை இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும். இப்போ நான் பவுலுக்கு மாற்றிட்டு நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து தொடர்ந்து வந்து சூப்பரான வீடியோஸ் நான் கூட வந்து தொடர்ந்து நான் மீட் பண்ணுவேன். அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருங்க. நம்மளோட சேனலில் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. ஒரு வாரமாக வீடியோஸ் கரெக்டாக போட முடியல. ஒரு சில இஷ்யூனால என்னால் போட முடியல. இனிமேல் வீடியோஸ் கரெக்டாக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.